உங்களுக்கு அனுமதியே கொடுத்திருக்க கூடாது. கடைசி நேரத்துல வந்து 50 மீட்டர் முடிய அனுமதி கொடுக்காம இருக்கிற ஜனநாயக விரோதம் சார். நான் இந்த வடிவம் வந்தா மக்கள் சிக்கல் ஏற்படும். நீங்க பொதுக்கூட்டங்கள் ஊருக்கு வெளியே அந்த வடிவத்துல அந்த இடத்துல அதிமுக பட்சம் பேசியிருக்கிறார் சார். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இந்த சோகம் தெரிய தென்படும். எப்படி சோகம் தெரியும்? இல்ல வலியும் தென்படல. எப்படி தெரியும்? வலியும் சோகம் எப்படி தென்படும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இவங்க கூட்டத்துக்கு வந்து அனுமதியே கொடுத்திருக்க கூடாது. பொதுக்கூட்டமா நடத்திக்கங்க அப்படின்னு கூட்டம் கம்மியா வந்து அதுக்கு அவங்க பொறுப்பு. இல்ல இல்ல நீங்க ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும். அந்த கூட்டம் வந்து அப்படிதான் நீங்க எம்ஜிஆர் சொன்னீங்க. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க உள்ள. எம்ஜிஆர் தோத்துருக்காங்களே. எம்ஜிஆர் தோக்கல. யாரு தோக்கல? யார் திமுக வர்ற கூட்டம் எல்லாம் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? விமான பயணமா சார்? நீங்க 4:55 தலைவர் வந்து தாமதமா வந்ததே கிடையாது. மணி அடிச்ச மாதிரி வந்து நின்றுவார். துரைமுருகன் வந்து பெருசா அப்படின்ட்டு அதே கேள்வி நான் கேட்கிறேன். சீமான் என்ன பண்ணிட்டாரு? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? கோடிக்கணக்கான வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து என்ன கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா அரசியல் இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப ரோட்ல போறவன் வரவெல்லாம் உங்களை பார்த்து நீ என்னடா கேட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது நல்ல கண்ணுடைய கால் கட்ட வர இடம்பெறுவானாடா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையில பேசுனீங்க. தெரியாம பண்ணாடா புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி போய் பேசுறீங்க? அண்ணன் விஜயகாந்த் அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? 2026க்கு அப்புறமா அந்த 8% வாக்கு கூட இனிமே எட்டாத கனிதான் நாம் தமிழர். மக்களுக்கு என்னங்க பண்ணீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தானே எதுவும் செய்ய முடியும். 2100ல வந்துருவாங்கன்னு வச்சுப்போமா? 2100ல வந்துருவாங்கன்னு வச்சுப்போமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வேட்பாளர்கள் ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலன்னா எப்படி? போடா வாடா ஏச்சா போடா. சட்டமன்றத்திற்குள் ஒரே ஒரு இருக்கைக்காக தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். தலைவருடைய பாட்டை போட்டு வாக்கு சேகரிச்சவங்க அவங்க. அப்ப உங்களுக்கு இந்த விஜய் வந்து புனிதரா தெரிஞ்சுட்டா இல்ல? நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். டிவிக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாங்க நாத்த கட்சி கூப்பிடுமா? வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? ஆமாங்க, இது ஆமா. ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சி ஒரு நாத்த கட்சி. கர்மா என்ன இப்படி நாறுது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.